இன்றைக்கு நம்ம படிக்க போற டாக்டரின் என்னன்னா த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. சரி, யுஇஎஸ்ஐ உடைய டாக்டரினல் ஸ்டாண்ட் நான் இங்க போட்டிருக்கேன். யுஇஎஸ்ஐ இந்திய நற்செய்தி மாணவர் மன்றம் என்ன நம்புகிறோம்னா, ஹோலி ஸ்கிரிப்சர் தேவனுடைய வார்த்தை, டிவைன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாலே தூண்டப்பட்டு மனிதர்கள் எழுதினார்கள், அதிலே குறைவே கிடையாது. நாம் எதை தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம்? 66 புத்தகங்களை தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, அது கொடுக்கப்பட்டபடியே இந்த தேவனுடைய வார்த்தை சுப்ரீம் அத்தாரிட்டி இன் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் கான்டக்ட். என்னுடைய எல்லா விசுவாசத்தின் அதிகாரம், என்னுடைய நடத்தையின் அதிகாரம் வேதவசனத்தின் அடிப்படையில். நமக்கு நல்லா தெரியும், யுஇஎஸ்ஐன்னு சொல்லி சொன்ன உடனே இதிலே முக்கியப்படுத்தக்கூடிய காரியங்கள் அனுபவங்கள் அல்ல, ஒரு சில மனிதர்களுடைய கருத்துக்கள் அல்ல, ஒரு சில மனிதர்களுடைய போதனைகள் அல்ல. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நாம் நம்ப வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். A Bible based movement. நம்ம நம்புறது என்னன்னா, நம்ம டாக்டரினல் ஸ்டாண்ட்ல நம்ம நம்பக்கூடிய சத்தியங்கள்ல முக்கியமாக ஒரு சத்தியம் என்னன்னா, வசனத்தை பற்றி இவ்விதமாக நாம் நம்புகிறோம். சரி, தேவனுடைய வார்த்தையை குறித்து அநேக காரியங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அறிமுக காரியங்களை பார்த்துட்டு உள்ள போலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவது, the Bible does not contain the word of God, but the Bible is the word of God. என்ன அர்த்தம்? வேதத்திலே தேவனுடைய வார்த்தைகளும் உண்டு என்று நம்பக்கூடிய இயக்கங்கள் இருக்கு, சில வேதாகம கல்லூரிகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன நம்புறோம்னா, முழு வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம். பைபிள்ல வேத வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பல, முழு வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறோம். சரி, பைபிள் வேதாகமம்ன்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தைனா, கிரீக் அண்ட் லத்தீன் வேர்ட்ல பிப்லியான்ற வேர்ட் இருக்கு. பிப்லியான்ற வேர்டுக்கு என்ன மீன்னா, புக் ஆர் புக்ஸ், புத்தகங்கள் அல்லது புத்தகம் என்று அர்த்தம். வசனத்தை நம்ம நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. ஸ்கிரிப்சர் சொல்லி இருக்கு, ஸ்கிரிப்சர்னா வேத வாக்கியங்கள் சொல்லி அர்த்தம். ரைட்டிங்ஸ் இருக்கு, எழுதப்பட்டவைன்னு இருக்கு. அதே போல த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் வேணா வாசிக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 4:17. சகோதரி ஐடா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் சொன்னாங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, தேங்க்யூ சிஸ்டர், தமிழ் வேதாகமத்துல வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லூக்கா 4:17, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க்கு 12வது அதிகாரம் 10ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் என்ற வார்த்தை வருகிறது. இப்போ ஐடா அவங்க வாஸ்ததுல புத்தகம், ஸ்கிரால்ன்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பல்வேறு வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு வேத புத்தகத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தை என்று எப்படி நம்புகிறோம்? எப்படி நம்புகிறோம்னா, the author is the Holy Spirit. இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறீங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்யாத தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்கள்ல இருக்கு இல்லையா? இது யார் எழுதினதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மத்தேயு மூலமாக தேவன் எழுதியிருந்தாலும், எழுதுவதற்கு மத்தேயுவை ஏவினவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆத்தர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஓகே, சரி.
வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கு. அது என்னது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி கேட்கலாம். ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லி சொல்லும் போது பழைய உடன்படிக்கை, டெஸ்டமென்ட்னா கவர்னன்ட் சொல்லி அர்த்தம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுத்தின உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையை பற்றி 39 புத்தகங்கள் சொல்கிறது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை, அதை பற்றி 27 புத்தகங்கள் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டுல 23,145 வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல 7,957 வசனங்கள் இருக்கு. சரி, இதை எழுதுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாங்க? ஏறக்குறைய 1600 ஆண்டுகள் எழுதுனாங்க. 1600 வருஷம் எழுதினாங்க. எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். முதல் புத்தகத்தை எழுதின மோசே வாழ்ந்த காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500 பிசி. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் மோசே. வேதத்தின் கடைசி புத்தகமாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூல், சுவிசேஷத்தை எழுதின யோவான், சீஷனாகிய யோவான் வாழ்ந்த காலகட்டம் எப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது எழுதப்பட்ட காலகட்டம் AD 95, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 95வது ஆண்டிலே எழுதப்பட்ட புத்தகம். அப்ப நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் இல்லையா? அப்போ 1500 வருஷங்கள். பழைய ஏற்பாட்டை 30 ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டை 10 ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. சரி, ஏற்பட்டது பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. ஆபிரகாம் மூலமாக வந்த சந்ததியர் அந்த எபிரேய மக்கள், யூதர்கள், அவர்கள் எழுதின அந்த பழைய ஏற்பாடு புத்தகம் எபிரேய மொழியில எழுதப்பட்டது. ஒரு சில பகுதிகள் டேனியல், எஸ்ரா, அதே போல எரேமியால இருக்கக்கூடிய ஒரு வசனம், இதெல்லாம் அன்றைக்கு அவர்கள் பேசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அராமிக் என்ற மொழியில எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்கில் எழுதப்பட்டிருக்கு. சாதாரண காமன் கிரீக்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுல எழுதப்பட்டிருக்கு. ஸ்காலர்லி கிரீக் கிடையாது, சாதாரண கிரீக்ல எழுதியிருக்காங்க. நமக்கு ஒரு சந்தேகம் எழும்பலாம், ஏன் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதினாங்க, புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் எழுதினாங்கன்னு கேட்கும்போது, பாபிலோனிய சாம்ராஜ்யம் முழு உலகத்தை கைப்பற்ற ஆரம்பித்தது. யூதர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. யூதர்களுடைய கலாச்சாரத்தை முழுவதுமாக அழித்து, யூதர்களுடைய எபிரேய மொழியை அழித்து கிரேக்க மொழியை கொண்டு வந்தவர்கள் பாபிலோனியர்கள். அதனால அந்த கிரேக்க மொழி அவர்களுடைய வழக்க மொழியாக மாறிவிட்டது. எபிரேய மொழியை மறந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல எபிரேய மொழி அறிந்தவர்கள் மிகவும் கம்மி. அதனால அது கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. சரி, இது தேவனுடைய வார்த்தைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையிலே ஆச்சரியமூட்டக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கு. The wonders of the Bible, of the Bible. அப்படி என்ன ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். முதல்ல the wonder of its formation. எவ்விதமாக இந்த தேவனுடைய வார்த்தையாகிய முழு வேதாகமும் பைபிள் எப்படி உருவாச்சின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு. எப்படி ஆச்சரியமா இருக்கு? ஒவ்வொரு புக்கும், இப்ப ஆதி ஆகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும், அது எழுதப்பட்ட இடம் வேற இடம், அது எழுதப்பட்ட மொழி வேற மொழி. அதே நேரத்துல கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது எழுதப்பட்டது எங்க இருந்து எழுதினாரு, பத்மு தீவுல இருந்து எழுதினாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ அண்ணின்றவங்க ஒரு அம்மா மாதிரி தானே, அவங்களே அவங்களை சந்தேகப்பட்டு பேசினா தனியா இருக்காங்கன்றதுனால அவங்களோட கேரக்டர் இது பண்ணி பேச வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு மக்கள் மூலமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். போன நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு புக்கையும் இந்த நூற்றாண்டுல எழுதின ஒரு புக்கையும் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கவே முடியாது. ஆனா இந்த புத்தகம் ஏறக்குறைய 1600 ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட போதும் ஒரே புத்தகமாக அது செயல்படுகிறது. இரண்டாவது, the wonder of its unification, அதுடைய ஒருமைப்பாடு. 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களை நம்ம நல்லா படிச்சோம்னா ஒரு புத்தகத்திற்கும் அடுத்த புத்தகத்திற்கும் இடையே முரண்பாடு கிடையாது. வெவ்வேறு ஆசிரியர்கள் மூலமாக எழுதப்பட்டது, ஆனால்
அந்த புத்தகங்களிலே அவர்கள் மத்தியில கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. சரி, அது மாத்திரமல்ல, த ஒண்டர் ஆஃப் இட்ஸ் ஏஜ், இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா புத்தகங்களிலேயும் ரொம்ப ஏன்ஷியன்ட் புக், ரொம்ப பழைய காலத்து புக் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நாம் பயன்படுத்தக்கூடிய பைபிள், தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமம். சரி, அது மாத்திரமல்ல, இட்ஸ் சேல், உலகத்திலேயே அதிகமாக விற்கக்கூடிய புத்தகம், பெஸ்ட் செல்லர் ஆல் த டைம், ஆல் த டைம், எல்லா காலகட்டத்திலேயும் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் எதுனா பைபிள். பைபிள் ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் வாசித்திருப்பீங்க. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியால இருந்து ஒரு மெசேஜ் சர்க்குலேட் ஆச்சு. என்ன சர்க்குலேட் ஆச்சுன்னா, மொபைல் டிஜிட்டல் மெத்தட் அல்லது டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டெவலப் ஆன பிறகு பிரிண்டிங் மீடியா வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வேர்ல்ட் லெவல்ல மக்கள் மொபைல்ல தேவனுடைய வார்த்தையை பைபிளை படிக்க ஆரம்பிச்ச பிறகு, அல்லது லேப்டாப்ல இன்னும் அநேக மீடியால பார்க்க ஆரம்பிச்ச பிறகு, பிரிண்ட் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மக்கள் ஒதுக்குகிறார்கள் சொல்லி அதுல கொடுத்துருந்துச்சு. இப்படியே ஒரு காலகட்டம் தொடருமானா வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணுவது நிறுத்தப்படும் சொல்லி ரொம்ப வேதனையோட அவங்க எழுதியிருந்தாங்க. இதை கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, சர்ச்சுக்கு போகும்போது அல்லது நம்முடைய பிரேயர் செல்லுக்கு போகும்போது, பிரேயர் செல்ல மீட் பண்ணும் போது, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல் அல்லது லேப்டாப் மற்ற டிஜிட்டலைஸ்ட் இதை பயன்படுத்துறதுக்கு பதிலா தேவனுடைய வார்த்தையை பிரிண்ட் பண்ணப்பட்ட மீடியாவை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நமக்கு நல்லா தெரியும், இந்தியால முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் பைபிள். யார் மூலமாக பிரிண்ட் பண்றதுக்கு, அது அச்சிடப்படுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுச்சு? சீகன் பால்க், தமிழே தெரியாத ஒரு மனிதன், ஃபாரின்ல இருந்து வந்தார், தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு 1715 ஆண்டு ஜூலை 15 நாள் முதலாக வேதாகமத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணுவதற்கு கொடுத்தார். அவருக்கு 39 வயசுல இறந்து போயிட்டார். அப்போ அதனுடைய சேல் பெரிய ஒரு ஒண்டரா இருக்கு. சரி, த ஒண்டர் ஆஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே விரும்பி வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், எல்லா நாடுகளிலும் விரும்பி வாசிக்கக்கூடிய புத்தகம். ஒவ்வொரு நாடை நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்லி புத்தகங்கள் உண்டு. ஏஜ் குரூப் நீங்க எடுத்தீங்கன்னா செக்குலர் மேகசின், மற்ற மேகசின் எல்லாமே எடுத்தீங்கன்னா வயதானவர்கள் வாசிப்பது வேற புத்தகங்கள் வாசிப்பாங்க, இளைஞர்கள் விரும்புவது வேற புத்தகங்கள், அதே போல சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் வாசிப்பது வேற புத்தகம். ஆனா இந்த வேதாகமும் வயது வித்தியாசமின்றி, நாட்டின் வித்தியாசமின்றி, எல்லா தட்டு மக்களும், எல்லா வயதினரும், எல்லா நாட்டு மக்களும் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஆர்வத்தோடு வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால அவ்விதமாக அது செயல்படுகிறது. சரி, த ஒண்டர் ஆஃப் இட்ஸ் லாங்குவேஜ், மொழி நடை. மொழி நடை வேத புத்தகத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதை எழுதின அநேக மக்கள் மெத்த படித்தவர்கள்லாம் கிடையாது, சாதாரணமான மக்கள் தான். நிறைய பேர் படிப்பறிவில்லாதவர்கள் தான். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம்ல, பேதுரு மீன் பிடிக்கக்கூடியவர் தான். ஆனா இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நிறைய யூனிவர்சிட்டியில லிட்டரரி மாஸ்டர் பீஸா இருக்கு. அப்படின்னு அர்த்தம், அவர்கள் இலக்கிய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவதற்கு வேத புத்தகத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஏறக்குறைய 2300 லாங்குவேஜ்ல வேதாகமும் வேதாகமத்துடைய பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி, அடுத்தது த ஒண்டர் ஆஃப் இட்ஸ் பிரிசர்வேஷன், பாதுகாக்கப்பட்டது. உலகத்திலேயே நீங்க ஹிஸ்டரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த புத்தகமும் தாக்கப்படாத அளவுக்கு வேத புத்தகம் தாக்கப்பட்டது. வேத புத்தகத்தை மக்கள் பகைத்தார்கள், வெறுத்தார்கள். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேத புத்தகத்தை அவர்கள் பாதுகாத்து வைத்தார்கள். இவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் வேத புத்தகத்தை வைத்திருந்த மக்களை, அல்லது காமன் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஜான் விக்லிஃப் இப்படிப்பட்ட மக்களெல்லாம் உயிரோட எரித்த போதும் இந்த புத்தகம் இன்றைக்கும் சர்வைவ் ஆகுது. இன்னைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 1000 காப்பீஸ், ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரே பழைய புத்தகம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமம். இது எந்த அளவுக்கு மகிமையானது இல்லையா? அருமையான தம்பி தங்கச்சி, உன் கையில இருக்கக்கூடிய, என்னுடைய கையில இருக்கக்கூடிய பைபிளுக்காக எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்காங்க.
இத நம்ம அறிந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை என்னுடைய தாய்மொழியில கொடுத்திருக்கீங்க, யாரோ மொழி தெரியாத மக்கள் இந்தியாவுக்கு தேடி வந்து என்னுடைய கரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம சொல்றோமா? நன்றி உள்ளவங்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அடுத்தது, the word of God is canonical. இது என்ன கொஞ்சம் கஷ்டமான ஒரு பேரா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு வேகமா கடந்து போகலாம். கேனன், கேனன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா ரூல் அல்லது ராட் ஆர் ஸ்டாண்டர்ட். என்ன அர்த்தம்? அளவுகோல்னு சொல்லி அர்த்தம். அளவுகோல்னா வேத புத்தகத்திலே உள்ள 66 புத்தகங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை என்று நாம் நம்புகிறோம். அப்ப நம்ம கேட்கலாம், ஆர்சி பைபிள்ல 9 புத்தகங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க வந்து ஆர்சி பைபிள் வாங்கி பாத்தீங்கன்னா அல்லது ஆர்சி பைபிள் அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல தோபித்து இருக்கும், யூதித்து இருக்கும், எஸ்தர் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட எஸ்தர் இருக்கு, சாலமோனின் ஞானம் இருக்கு, சீராக்கின் ஞானம் இருக்கு, பாருக்கு எரேமியாவின் பாடல், தானியேல் இணைப்பு, மக்கபேயர் 1, மக்கபேயர் 2 சொல்லி 9 எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருக்கு. அவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, வேதத்துல உள்ள 66 புத்தகங்கள் அல்ல 75 புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தை என்று அவர்கள் நம்புகிறார்கள். நம்ம ஏன் அப்படி நம்பல? இவாஞ்சலிக்கல்ஸ் நம்புவதில்லை, வேதத்தை நம்புகிறவர்கள் நம்புவதில்லை, சுவிசேஷத்தை நம்புகிறவர்கள் நம்புவதில்லை, அதே போல யுஇஎஸ்ஐயும் நம்புவதில்லை. ஏன்னா இந்த கேனானிக் புக்ஸ் சொல்லி சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று வரலாற்றிலே வசனத்தை படித்தவர்கள் முடிவு செய்தார்கள். ஏடி 367 இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி 367வது ஆண்டுல அதனேஷியஸ் சொல்லி ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தார். நீங்க சிஎஸ்ஏ சர்ச் போறக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருக்குமானா அதனேஷியஸ் விசுவாச பிரமாணம் சொல்லி ஒரு கிரீட் நம்ம வாசிப்போம். இந்த அதனேஷியஸ் ஒரு பைபிள் ஸ்காலர். தவறான உபதேசங்கள் நிறைய சர்ச்சுக்குள்ள வரும்போது வேத புத்தகம் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் சொல்லி ஒரு சில டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் அடிப்படையில பார்க்கும்போது இந்த 66 புத்தகங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். யூனிவர்சலி அக்செப்டட், முழு உலகத்திலேயே அதை ஏற்றுக்கொண்டாங்க. செஞ்சுரிஸ் கணக்குல பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த சத்தியங்கள் உண்மையா இல்லையான்றதெல்லாம் பார்த்தாங்க. கீழே 3 டெஸ்ட் கொடுத்திருக்கு. என்ன டெஸ்ட்? அந்த எழுதின எழுத்தாளர் சர்ச்ல எந்த அதிகாரம் உடையவராக இருந்தார். 2வது, இப்பொழுது இருக்கக்கூடிய திருச்சபைகள்ல இந்த நபரை பற்றி, அவர் எழுதின புத்தகத்தை பற்றி என்ன கருத்து இருக்கிறது என்பதை பார்த்தார்கள். 3வது, அந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது இது தேவனுடைய வார்த்தையா இருக்குமானா அது தேவனுடைய வார்த்தைக்குரிய தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்தார்கள். அதனால என்ன செஞ்சாங்கன்னா 66 புத்தகங்களை கனானிக்கல் சொல்லி நம்பினாங்க. இது நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். மற்ற புத்தகங்கள் டியூட்டிரோ கனானிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவை தள்ளப்பட்ட புத்தகங்கள் அல்லது ஹிடன் புக்ஸ், கன்சீல்டு புக்ஸ், அப்போக்ரிஃபான்னு சொல்லி சொன்னாங்க. அது தேவனுடைய வார்த்தை என்று நாம் நம்புவது இல்லை. ஓகே, வேத வசனத்துடைய வேறு சிறப்பு என்ன? The word of God is divinely inspired. 2 பேதுரு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேங்க்யூ. மனுஷனுடைய சித்தத்தினாலே தீர்க்க தரிசனமானது உருவாகவில்லை. தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றாங்கல்ல தீர்க்க தரிசனம், அந்த மாதிரி நினைச்சிடாங்க. வேதத்திலே தேவன் எழுதிய வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனமானது மனுஷ சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் சொல்லி 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே வாசிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம படிக்கும் போது நம்ம கேட்கலாம், எப்படினே வசனத்தை எழுதினாங்க?
ஆண்டவர் காதுல அப்படியே பேச பேச டிக்டேட் பண்ண பண்ண அப்படியே எழுதுனாங்களா? அப்படி இல்லை. இது தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய மக்கள் ஆளுகை செய்யப்பட்டு எழுதினாங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாளைக்கு நம்ம படிக்கலாம். தியோஃபினியூஸ்டஸ் சொல்லி ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. என்ன அர்த்தம்? காட் பிரத், தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார். ஒரு தேவனுடைய மனிதர் விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, முழு வேதாகமும் ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி டிவைன் சொல்லி சொல்றார். எழுதின மக்களுடைய ஆள் தத்துவத்துக்கு ஏற்ப, பர்சனாலிட்டிக்கு ஏற்ப எழுதியிருக்காங்க. என்னென்ன ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு நீங்க கேட்கலாம். இப்போ பேதுரு எழுதின ஒரு புத்தகத்தை நமக்கு வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அதே நேரத்துல பவுல் எழுதிய சில நிருபங்கள் நமக்கு வாசிப்பதற்கு கஷ்டமா இருக்கு. அப்போ பவுல் ஒரு பெரிய ஸ்காலர், கமாலியேலுடைய பாதத்தருகே உட்கார்ந்து படித்தவர். ஆனா பேதுரு மீன் பிடிக்கக்கூடியவர். அப்போ அவங்களுடைய பர்சனாலிட்டி மாறல. அந்த பர்சனாலிட்டியை தேவன் பயன்படுத்தி அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் பயன்படுத்தி தேவன் எழுதினார். அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்க எழுதக்கூடிய முறை எல்லாவற்றையும் பயன்படுத்தி எழுதினார். ஆனால் அவர்கள் எழுதினது தங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதவில்லை. தேவனுடைய ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு ஏவப்பட்டு எழுதினார்கள். அதனால இது தேவனுடைய வார்த்தை. ஓகே, அடுத்து ஒரு வார்த்தை நம்ம முதல்லயே பார்த்தோம். யுஎஸ்ஏ உடைய டாக்டரினல் ஸ்டாண்ட்ல the word of God is infallible. infallibleனா ஒரு சில வசனங்களை வாசித்தா நமக்கு புரியும். சங்கீத புத்தகம் 19வது சங்கீதம், சங்கீதம் 19 வசனங்கள் 7 முதல் 11 வரை. சங்கீதம் 19 7 முதல் 11 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தேங்க்யூ ஐடா. இந்த வசனங்கள்ல எவ்வளவு டீடைல்டா அந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு இல்லையா? நம்ம வாசிக்க கேட்டோம்ல. கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, இன்ஃபாலிபிள்னு சொல்லும்போது அதுல குறையே கிடையாது, அதுல தவறே கிடையாது. நீங்க அதே மாதிரி சங்கீதம் 18:30 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது அப்படின்னா அர்த்தம், தங்கத்தை தீல போட்டு மறுபடி அதை புடமிடும் போது தங்கத்துல அழுக்கே இருக்காது, மற்ற உலோகமே இருக்காது. அவ்விதமாக புடமிடப்பட்டது தேவனுடைய வசனம். அதே போல சங்கீதம் 33:4 படிக்கும் போது கர்த்தருடைய வசனம் உத்தமமானது. சரி, அப்போ ஒரு சில மற்ற மத மக்கள் சொல்லுகிறபடி வேதாகமத்துல சில தவறுகள் இருக்கு இல்லையா? ஒருவேளை நம்பர் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு எண்ணிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு, அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய 2வது பாயிண்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, the inspiration was guaranteed to the authors, not to the copyists or translators. அதாவது தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள், ஆனா அதை காப்பி பண்ணக்கூடிய மக்கள் அல்லது மொழிபெயர்க்கக்கூடிய மக்கள் ஒரு சில தவறுகள் செய்திருக்காங்க. அதனால அதன் அடிப்படையில தேவனுடைய வார்த்தையே குறைவானதுன்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் ட்ரூ ஃபேக்ட்ஸ், பைபிள் கிவ்ஸ் ட்ரூ ஃபேக்ட்ஸ், உண்மையை கொடுக்கிறது, உண்மையான வரலாறை கொடுக்கிறது. ட்ரூ இன்டர்பிரேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ஸ், அதிலே உள்ள சத்தியங்களிலே குறைவு கிடையாது. அதனால நம்முடைய வேதாகமத்துல குறை இருக்கு, இது மனுஷனால எழுதப்பட்டதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சத்தியத்திற்கு புறம்பானது. சரி, the word of God is our final authority அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு அதிகாரம், கடைசி அதிகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் உண்டு. அத்தாரிட்டினா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா இருக்கார் அல்லது பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அல்லது கவர்னர் இருக்காங்க, அந்த நாட்டை ஆளுகை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்குன்னு சொல்லி அத்தாரிட்டி உண்டு. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. என்ன அதிகாரம்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம்.
அவருடைய அதிகாரத்தை தேவன் தன்னுடைய வார்த்தைகள்ல வெளிப்படுத்தி இருக்கார். அப்போ நம்முடைய ஃபெய்த் அண்ட் கான்டக்ட், அதுல உள்ள 3வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா புரியும். என்னுடைய விசுவாசம், என்னுடைய செயல் எல்லாமே வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். ஒரு சில நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவுல கேட்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன கேட்பாங்க, அண்ணே ஒரு சில பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்காங்க, அல்லது இது நடக்கும் அது நடக்கும் சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. அந்த மக்களுடைய அனுபவங்களை, அந்த மக்களுடைய டீச்சிங்க நம்ம ஏனே நம்முடைய ஈயூல வந்து முக்கியப்படுத்துவது கிடையாதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன் நம்ம முக்கியப்படுத்துவது இல்லைன்னா, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்றது, ஊழியக்காரங்க சொல்றது, அல்லது ஒரு பெரியவர் சொல்றது அடிப்படையில கிடையாது. யார் சொல்றது அடிப்படையிலும் கிடையாது, வசனத்தின் அடிப்படையில இருக்கலாம். 2வது, நம்முடைய பிராக்டிஸ் எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் சொல்லுகிற காரியத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது. சரி, ஆண்டவருடைய வார்த்தை என்பதற்கு அநேக காரியங்களை பார்த்தோம். சரி, இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எந்த விதத்திலே பயனுள்ளதாக இருக்கிறது? The word of God is one of the best gifts of God to us. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுகளிலேயே மிகவும் சிறப்பான ஒரு பரிசு என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு சிலருக்கு கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் இதை கேட்டு இருக்க தம்பி தங்கச்சி கூட ஒரு சிலர் யோசிக்கலாம், ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்னு சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்றீங்க, அப்படி என்ன ஆண்டவர் கொடுத்துட்டார்? 2 முக்கியமான பரிசுகளை கொடுத்திருக்கார் தம்பி தங்கச்சி. ஒண்ணு என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரையே உனக்காக எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல உயிரை கொடுப்பேன்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே உலகத்திற்கு வந்து நாம் அவரை அறியாத போது, நாம் அவருக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்த போது நமக்காக உயிரை கொடுத்தவர். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ், அன்பின் அடிப்படையில். 2வது என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? அவர் கொடுத்திருப்பது அவருடைய வார்த்தையை எழுதி நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்காரு. எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் ரீசெண்டா ஒரு யூத் மீட்டிங் எடுக்க போயிருந்தேன். அதுல ஒரு யங் கிராஜுவேட்டுடைய அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப வருத்தமா சொன்னாங்க, தம்பி எனக்கு எழுத படிக்க தெரியாது, அந்த வசனத்து மேல கை வச்சு வச்சு ஜோம் பண்ணுவேன், எனக்கு எப்படியாவது தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, நமக்கு கடவுள் நல்ல இன்டெலிஜென்ஸ் கொடுத்திருக்காருல, எஜுகேஷன் கொடுத்திருக்காருல. எதுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்பதற்காக. அவர் கொடுத்த கிஃப்ட்லயே பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஏன் அது கிஃப்ட்னு சொல்லி நம்ம சொல்றோம்? அது தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையது. நம்ம லைஃப்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி செத்து போய் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்ல, வாழ்க்கையில அர்த்தமே இல்லாதபடிக்கு, பர்பஸே இல்லாம இருக்கும் போது செத்து போயிருந்த வாழ்க்கையை ரிவைவ் பண்ணுவது, லைவ் ஆக்குவது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. 2வது வல்லமை உடையதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வல்லமை உடையதுன்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். இந்த உலகத்துல வாழும் போது அநேக நேரங்கள்ல பாவம் நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்கிறது. பிசாசு நிறைய நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரான், நிறைய தப்பான பொய்யெல்லாம் சொல்றான். அண்ணே அல்லது அங்கிள், இதை எப்படி மேற்கொள்றதுன்னு சொல்லி நம்ம அநேகத்துல போராடுறோம். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அதை நம்ம படிக்கும் போது அது எப்படி தெரியுமா? பயங்கர ஷார்ப் நைஃப் மாதிரி. நேரம் இல்லாதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. எபிரேயர் 4:12 வாசிக்க கேட்ட மாதிரி ஒரு சர்ஜரி நைஃப் மாதிரி நம்ம லைஃப் அப்படியே தெளிவா வழி நடத்துவதற்கு, வேண்டாத காரியங்களை வெட்டி எடுப்பதற்கு, சரியான காரியங்களை கொண்டு வருவதற்கு அது அதிக பயன் உள்ளது. அது ஏன் நமக்கு பெஸ்ட் கிஃப்ட்னா அது தேவனுடைய வார்த்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
இந்த இடத்துல பேதுரு என்ன அட்வைஸ் கொடுக்கிறார் தெரியுமா? வசனத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய சிம்பல் என்னன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் மில்க், களங்கம் இல்லாத ஞான பால். எதற்காக பாலை குழந்தை குடிக்குது? பாலை குடிக்காதபடிக்கு அந்த குழந்தை சர்வைவ் ஆகவே முடியாது, உயிர் வாழ முடியாது. பாலை குடிக்காம அந்த குழந்தை வளர முடியாது. இந்த இடத்துல பேதுரு அந்த 2ஆம் வசனத்துல அழிக்க வேண்டிய காரியங்களை சொல்லுகிறாரு. 3ஆம் வசனத்துல எதை விரும்ப வேண்டும் சொல்லுகிறார். அநேகருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளரணும்னு விரும்புறேன், வளரவே என்னால முடியல. நான் இவாஞ்சலிஸ்டிக் கேம்ப் அட்டன் பண்றேன், டிசைபிள்ஷிப் கேம்ப் அட்டன் பண்றேன், இந்த டிடிசி 4வது தடவை அட்டன் பண்றேன், எல்டிசில 3வது தடவை போறேன், பைபிள் செமினார் கூட 2வது தடவை நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனாலும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்ச்சி இல்லைனே. ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லி நீ ஒருவேளை சொல்லுவாயானா, வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். பால் குடிக்காத குழந்தை எப்படி வளராதோ அதே மாதிரி வேதத்தை படிக்காதபடிக்கு, வேதத்தை தியானிக்காதபடிக்கு நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியாது. ஏன் பைபிளை படிக்கும் போது வளர்றோம்? வேதத்தை படிக்க படிக்க இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய தேவனை அறிந்து கொள்கிறோம். 2வது, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்றதை ஈஸியா நம்ம என்ன செய்யறோம்? புரிந்து கொள்கிறோம். இது களங்கம் இல்லாத ஞானப்பால். 3வது, இட் இஸ் அ மிரர், கண்ணாடிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எழுதிய நிருபம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 22 to 24. யாக்கோபு 1வது அதிகாரம் 22 24 வரைக்கும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இந்த இடத்துல யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, வேதத்தை ஒரு கண்ணாடிக்கு உதாரணமா சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங்க்கு ஒருவேளை வீடியோவை ஆன் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அநேகர் கண்ணாடியை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பார்க்காதவங்க ஒரு சிலர் இருக்கலாம், இல்ல நான் சொல்ல, பாக்குறது தப்பும் இல்லை. எதுக்காக கண்ணாடியில பாக்குறோம்? கண்ணாடியில பார்க்கும் போது என் முகம் எப்படி இருக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், எப்படிப்பட்டவளா இருக்கேன்னு அப்படியே தெரியும். கண்ணாடி போய் சொல்ல. அதுக்கே ஒரு சில கண்ணாடி இருக்கு, குண்டா இருக்காட்டுல ஒல்லியா காட்டும், ஒல்லியா இருக்கால குண்டா காட்டும். அந்த கண்ணாடியை பத்தி நான் சொல்ல. இந்த கண்ணாடி எப்படிப்பட்டது? கண்ணாடின்னு இந்த இடத்துல சொல்லும் போது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். யாக்கோபு வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு உள்ள இந்த மாடர்ன் மிரர்ஸ் எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு பாலிஷ்ட் மெட்டலை கண்ணாடியா அவங்க பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுல சொல்லக்கூடிய சத்தியம் என்னன்னா, அருமையான தம்பி தங்கச்சி, பைபிளை படிக்கும் போது அந்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலித்து காட்டும். என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, என்கிட்ட என்ன நிறை இருக்கு, நான் எதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி அது கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் 22ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்லும் போது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்கிறோமான்றது முக்கியம். அது மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்யாவிட்டால் எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு கண்ணாடியை விட்டு கொஞ்ச தூரம் போனோம்னு அப்படியே மறந்துடுறோமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம் யார் என்பதையும் தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், எதை சரி செய்யணும்ன்றதையும் மறந்துவிட வாய்ப்பு உண்டு. இது ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இட் இஸ் எ லேம்ப், விளக்கு, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்கு. சங்கீதம் 119வது சங்கீதம் 105ஆம் வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல 119ஆம் சங்கீதத்துல வாசிக்க கேட்டோம். 119ஆம் சங்கீதத்தை ஒருவேளை எஸ்ரா எழுதியிருக்கலாம்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எஸ்ரா 119ஆம் சங்கீதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையும் என்ன எழுதியிருக்காருன்னா, இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையுடைய மகிமையை பற்றி எழுதியிருக்காரு. இந்த வசனத்துல படிக்கும்போது உம்முடைய வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி அல்லது லைட் இதெல்லாம் டெவலப் ஆகாத அந்த காலத்துல கையில ஒரு சின்ன லேம்ப் எடுத்துட்டு போவாங்க, சின்ன விளக்கு கொண்டு போவாங்க. ஒருவேளை பழைய காலத்து தாத்தா பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா அந்த அரிக்கல் லேம்ப் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, வெளியே போறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த விளக்கு என்ன செய்யும்னா,
நம்ம எந்த பாதையில போறதுன்னு சொல்லி நமக்கு வழிகாட்டும். பாதைக்கு வெளிச்சத்தை அது என்ன செய்யும்? கொடுக்கும். அதே போல பைபிள் என்ன தெரியுமா செய்யும்? எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை வழி நடத்தும். இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் இருளை பாக்குறோம். அருமையான தம்பி தங்கச்சி, அடிக்கடி கேட்கறல்ல, ஆனா கல்ச்சர் மாறிட்டே வருது, சொசைட்டி மாறிட்டே வருது, என் ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, நான் எந்த பாதையில போறதுன்னு எனக்கு தெரியலண்ணே, எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரியல, ஒரே குழப்பமா இருக்குண்ணே, ஒருத்தர் சரின்றாங்க ஒருத்தர் தவறுன்றாங்க, என்னண்ணே செய்யறது? என் ஃபியூச்சர்ல அல்லது நான் டெய்லி வாழக்கூடிய வாழ்க்கையில சரியான பாதையில எப்படி போறது? இந்த வேதத்தை படிக்கும் போது அருமையான தம்பி தங்கச்சி, அது நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சரியான பாதையிலே நம்மை வழி நடத்தி கடைசியாக அவரிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கும். எபேசியர் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த ஆர்மர் ஆஃப் காட பற்றி எழுதுறார் எபேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதுறார். எழுதும் போது கடைசியா என்ன எழுதுறாருன்னா, எல்லா வெப்பனும் அல்லது எல்லா ஆர்மரும் உடம்புல ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஆர்மர், ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரம் கையில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதத்துல இந்த இடத்துல பவுல் எழுதுறார். ரோம கான்டெக்ஸ்ட் படி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு ஸ்வாட் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. எப்படினே பைபிள் வசனத்தை கொண்டு எதிரியாகிய சாத்தான எதிரியை எவ்விதமாக வீழ்த்துவதுன்னு நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான். 3 விதமான சோதனை வந்துச்சு இல்ல? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கான சோதனை வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எவ்விதமாக மேற்கொண்டார்? வசனத்தினாலே மேற்கொண்டார். இன்னைக்கு அநேகருக்கு ஆனா என்னுடைய தாட் லைஃப்ல பரிசுத்தமே இல்லைனே, என்னைக்கோ பார்த்த வெப்சைட்ஸ், பார்த்த படங்கள் என் உள்ளத்துல ஓடுதுனே, நான் கேட்ட கதைகள் ஓடுது. ஆனா எப்படினே பரிசுத்தமாக வாழ்றது, எவ்விதமாக இச்சையை மேற்கொள்வது, பாவத்தை மேற்கொள்வது, இது எல்லாத்துக்கும் வேதாகமம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? உன் கையில ஸ்வாட் இருக்கும் போது, கையில ஆவியின் பட்டயம் இருக்கும் போது, பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். கையில வெப்பன் இல்லாத ஒரு சோல்ஜர் எவ்வளவு எளிதாக தாக்கப்படுறானோ அதே மாதிரி நம்ம கையில நம்முடைய மனதுல வேதாகமம் இல்லாட்டா வெகு எளிதாக வீழ்த்தப்படுவோம். சரி, இன்னொன்று, இது எவ்விதமாக பரிசுன்னு சொல்லி சொல்றோம்னா, இட் இஸ் a hammer. இது ஒரு சுத்தியலுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23, 28, 29, எரேமியா 1 அதிகாரம் 9, 10 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கண்மலையை உடைக்கக்கூடிய சம்மட்டின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஹேமர், சுத்தியல் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு கடினமான இருதயத்தையும் உடைப்பது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையையும் உடைக்கும், மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் உடைக்கும். மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி சொல்லும் போது அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்வோம், ஆனால் அந்த வார்த்தை கடினமான உள்ளங்களை உடைத்து அவர்களை சீர்படுத்தும், நம்மையும் உடைக்கும். கடைசியா சங்கீதம் 19வது சங்கீதம் 10ஆம் வசனம், 19:10. இட் இஸ் கோல்ட் அண்ட் ஹனி. வாசிக்கிறீங்களா? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து விழுகிற தெளி தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிறதுலே பிரஷியஸ் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம பரலோகத்தின் குடிமக்களாக எப்படி வாழ்வது என்பது வசனம் சொல்லுகிறது. எவ்வளவு கோல்டு இருந்தாலும் சரி, உலகத்துல அது கிடைக்காது, விலையேற பெற்றது. 2வது, அது சுவை நிறைந்தது. சரி, பர்சனல் இம்ப்ளிகேஷனும் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம். சரி, இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தையை பல்வேறு மக்களை பயன்படுத்தி தேவன் எழுதி நம்முடைய கையில கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யறது? இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு எல்லாமே நமக்கு தெரிந்தது, ஆனால் நம்ம அதை பிராக்டிஸ் பண்றோமா இல்லையான்றதை மாத்திரம் நம்ம செக் பண்ணி முடிக்க போறோம். முதலாவது, ரீட் த பைபிள். ரீட் த பைபிள். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினால்
மற்ற தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். இவங்க யார்? எந்த ஊருக்காரங்க? பெரேயா பட்டணத்தார். அருமையான தம்பி தங்கச்சி, பைபிளை முழு வேதாகமத்தை நீங்க வேகமா வாசித்தீங்கன்னா ஒரு 100 ஹவர்ஸ்ல நீங்க வாசித்துடலாம். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் பைபிளை வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்துல வேதாகமத்தை வாசித்து முடிச்சிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன்னுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் அடுத்த பிறந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது வேதத்தை உன்னால வாசிக்க முடியாதா? 24 மணி நேரத்துல ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாரு. ஜார்ஜ் முல்லரை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஜார்ஜ் முல்லர் ஒரு விசுவாச வீரர். தேவனை மாத்திரம் சார்ந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளுக்கு உணவளித்தவர். இவரை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றுல முழங்கால்ல நின்று 500 முறை வேதத்தை வாசித்து முடித்த ஒரு தேவனுடைய மனிதர். இன்னைக்கு நம்ம வாசிப்போமா? இத வாசிக்க 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 தேவனை புரிந்து கொள்ள முடியும் தம்பி தங்கச்சி. இந்த புத்தகம் பாவத்திலிருந்து நம்மை விலக்கும், அல்லது பாவம் இந்த புத்தகத்திலிருந்து நம்மை விலக்கும். ஒருவேளை இன்னைக்கு நான் வேதத்தையே வாசிக்கலனா சம்திங் ராங் இன் மை லைஃப். ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில பேக் சைடா இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். வாசிப்போமா? தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, இந்த எல்டிசி இன்னைக்கு அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இந்த 22ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த அக்டோபர் 22 வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது நான் வேதத்தை வாசித்து முடிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோமா? ரெண்டாவது, மெடிடேட் ஆன் இட். வசனத்தை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1:2 தெரியும் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். என்னுடைய தாட் லைஃப்ல பரிசுத்தம் இல்ல, என் தாட் லைஃப்ல பயம் வருது, குழப்பம் வருது சொல்லக்கூடிய அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய எண்ணங்கள் முழுவதையும் வேத வசனத்தால நிரப்புவியா? கொஞ்சம் யோசித்து பாரு. என்ன மனசுல இருக்கோ அதான் வெளியே ஆக்ஷனா வரும், பேச்சா வரும். அப்போ 24 மணி நேரமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதன் அடிப்படையில் வாழுவோமானால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியும். இன்னைக்கு உன்னுடைய தாட் லைஃப, உன்னுடைய இன்டெலிஜென்ஸ, உன்னுடைய மனச வேத வசனத்தை தியானிப்பதற்கு கொடுப்பாய். அவனுடைய குவைட் டைம் எப்படி இருக்கு? காலைல குவைட் டைம் எடுக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ற தீர்மானம் நமக்குள்ள உண்டா? குவைட் டைம் இஸ் ஃபார் அவர் சர்வைவல். யோசுவா 1:8 தெரியும் இல்லையா? மோசேக்கு அடுத்து யோசுவா லீடர்ஷிப் எடுக்கும் போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? உன்னுடைய மிலிட்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அவ்வளோ பெரிய ஒரு மிலிட்டரி லீடருக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய நீ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல டெவலப் ஆகலுமானா, நீ ஆவிக்குரிய தலைவனாக தலைவியாக உருவாக வேண்டுமானால் வசனத்தை தியானிக்க வேண்டும். மெமரைஸ் இட். சங்கீதம் 119, 9, 11 நமக்கு தெரியும் இல்லையா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் உள்ளத்திலே வைத்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்னா எவ்வளவு வசனத்தை மனப்பாடம் பண்ண இல்லையா? தம்பி அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, அங்கிள் என்னை விட 1 வயசு குறையா யூஎஸ்ஐடிஎன்ல ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இப்போ இந்த வயசுல இருந்தே நீங்க மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு வசனங்களை நீங்க மனப்பாடம் பண்ணலாம் இல்லையா? ட்ரம்பிள் அட் இட். வசனத்துக்கு நடுங்க வேண்டும். ஏசாயா 66:2 என்ன படிக்கிறோம்னா, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு வசனத்தை படிக்கக்கூடிய அநேகர் உண்டு, வாசிக்கக்கூடியவங்க உண்டு, தியானிக்கக்கூடியவங்க உண்டு. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மிக மிக கம்மி. நான் ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறேன்றதை எப்படி சொல்ல முடியும் தம்பி தங்கச்சி? யோவான் 14:15 நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்பது, ஆண்டவரை ஐ லவ் யூன்னு சொல்லி சொல்றோம்ல, இதன் அடிப்படையில் சொல்ல முடியும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதின் அடிப்படையிலே சொல்ல முடியும். சங்கீதம் 119, 9, 105 எல்லாமே என்ன சொல்லுது? அது காட்டக்கூடிய வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். ட்ரெஷர் இட். அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ளும். யோபு என்ன தெரியுமா சொல்றார்? 23வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, என்னுடைய உணவை காட்டிலும் அதை கவனமாக நான் காத்துக்கொண்டேன்.
இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, சமாரிய பெண்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறதுன்ட்டு. பழைய ஏற்பாட்டுல உத்தமனான சன்மார்க்கனான தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அந்த யோபு என்ன சொல்றாரு? நான் இதை உணவை விட அதிகமாக காத்துக்கொண்டேன். கடைசியா எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கணும். என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நியாயங்களையும் தேவனுடைய கற்பனைகளையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். படிப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு, போதிப்பதற்கு எஸ்ரா தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தான். அருமையான தம்பி தங்கச்சி, இப்படிப்பட்ட கமிட்மெண்ட் உனக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசித்துப்பார். ஆனா இவ்வளவு தெரிஞ்சாலும் ஒரு சிலர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. இதை மட்டும் பார்த்து முடிக்க போறோம். ஏன் வாசிக்கிறது இல்லை? முதலாவது இக்னரன்ஸ். அவங்க தேவனுடைய மகத்துவம், வேதத்தின் மகத்துவம் அவங்களுக்கு தெரியறது இல்லை, அதனால அதை பயன்படுத்துறது இல்லை. ரெண்டாவது, they have no hunger since they have eaten ashes. அவங்க கிட்ட பசி கிடையாது. கேட்டிருக்க அருமையான தம்பி தங்கச்சி, பைபிளை படிக்க நேரம் இல்லை நேரம்னு சொல்றீங்க, உண்மையாவே வேதத்தை படிக்கணும்ன்ற ஆசை உனக்குள்ள இருக்குதா? அப்படி பசி இல்லாம இருக்கிற காரணம், பசியை வேற காரியத்துல போக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். மூன்றாவது பாயிண்ட்டும் அதே பாயிண்ட் தான். நோ ஆப்பிடைட் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். நான் பாவத்திலே வாழும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பின்பற்றும் போது, கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை குறைந்துவிடும். நான்காவது, நோ ஃபிளேவர் இன் த புக். சுவை இல்லை. காரணம் என்ன? இதை விட அட்ராக்டிவா ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, அல்லது வேற யாராவது இருக்காங்க. அப்படி மற்றவர்களை முக்கியப்படுத்தணும்னா வேத வசனத்தை நம்ம படிக்க மாட்டோம். ஒரு சில என்ன யோசிக்கிறாங்க? பைபிள் இஸ் ஒன்லி ஃபார் த சிக், ஏஜ் அண்ட் டையிங். அது வியாதிக்காரங்களுக்கு, வயசானவங்களுக்கு, சாக போறவங்களுக்கு இல்ல தம்பி தங்கச்சி, வாலிபர்களுக்கு அது மிக மிக அவசியம். எல்லாத்துக்கும் மேல அநேகர் வேத வசனத்தை படிப்பதற்கு பயப்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, வேத வசனத்தை படிக்கும் போது அது என்னை உணர்த்தும், என்னை குத்தும், அதனால அது என்ன பயங்காட்டும். அதனால இதை படிக்காமையே இருந்தனா நிம்மதியா குற்ற மனசாட்சி இல்லாமையே வாழ்ந்துடலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ராத்திரி இந்த தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில வாழுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அநேகர் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய இரத்தத்தையும் சிந்தி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டு நம்முடைய கரங்கள்ல இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ஒழுங்கா பயன்படுத்துறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் தம்பி தங்கச்சி. இதை வாசிக்க தீர்மானம் எடுப்போமா? இதை தியானிக்க தீர்மானம் எடுப்போமா? இதை படிப்பதற்கு, ஆழமாக படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு தீர்மானம் எடுப்போமா? இதன் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய பிலீஃப், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய ஃபெய்த், என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே தீர்மானிப்போமா? தேவையுள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கற்றுக் கொடுப்போமா? தம்பி தங்கச்சி, இன்னைக்கு வசனத்தின்படி வாழக்கூடிய மக்கள் வெகுவாக குறைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீ அப்படிப்பட்ட ஒருவளாக மாறக்கூடாது? பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நீ நேசிக்கிறீர். ஆகவே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீர். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். ஆகவே எங்களுடைய தாய் மொழியில உம்முடைய வார்த்தையை எழுதி எங்களுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறீர். இது ஜீவன் உள்ளது, வல்லமையுடையது. இது எங்களை எச்சரிக்கக்கூடியது, வழி நடத்தக்கூடியது. எங்களோடு நீர் அதன் மூலமாக பேசுகிறீர். இந்த ஆத்தர் எழுதின பரிசுத்த ஆவியானவர் அதோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை படிக்க, வாசிக்க கிருபை தாரும். கேட்டிருக்க ஒவ்வொரு தம்பியும் தங்கையும் ஆர்வத்தோடு வசனத்தை வாசிக்க, தியானிக்க, படிக்க கிருபை தாரும். அதற்கு நடுங்க எங்களுக்கு கிருபை தாரும். அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த RSLM எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வர நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.